PR Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் விஜய் ஆண்டனி நடிப்பில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வெளியாயிருக்கும் மார்கன் அப்படிங்கிற படம் தான். எடிட்டர் லியோ ஜான் பால் இந்த படத்துல இயக்குனராக அறிமுகமாயிருக்காரு. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், அதுல கொஞ்சம் மெடிக்கல் ஆங்கிள் சில விஷயங்கள்லாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. இந்த பிளாக் டோன், இந்த ஸ்கின்ல பிளாக்கா மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெக்குலியராக ட்ரெய்லரில் நமக்கு ஹைலைட்டாக தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ அதெல்லாம் படத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, படம் எந்தளவு சுவாரஸ்யமாக இருந்தது, இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் படத்தில் என்ன இருந்தது, எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். மும்பையில் ஏடிஜிபியாக இருக்காரு விஜய் ஆண்டனி. அவருக்கு ஒரு ட்ராமாட்டிக் பாஸ்ட், ஒரு கொலை, அது சம்மந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் அவருக்கு ஒரு ட்ராமாவை கிளப்பியிருக்கு. ஸோ அதே பேட்டர்னில் சென்னையில் ஒரு கொலை நடக்குது. ஒரு இளம்பெண் கொலை செய்யப்படுறாங்க. அவங்களோட உடம்பே கருகிய நிலையில் கண்டெடுக்கப்படுது. ஸோ விஜய் ஆண்டனி முன்னாடியே அந்த கேஸை டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனால அவர் மும்பையிலேருந்து சென்னைக்கு வர வைக்கிறாங்க. அன்அஃபிஷியலாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. இதில் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஒரு இளைஞர் கண்டெடுக்கப்படுறாரு. அந்த இளைஞருக்கும் இந்த கொலை கேஸுக்கும் என்ன சம்மந்தம் ஆங்கில் விசாரிக்கிறப்போ அந்த இளைஞருக்கு ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஐரெட்டிக் மெமரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐரெட்டிக் மெமரி வச்சு விஜய் ஆண்டனி இந்த கேஸை எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாரு, இந்த கொலையாளி யாரு, அந்த கொலையாளிக்கு பின்னாடி இருக்கிற ரீசன்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் விஜய் ஆண்டனியோட ட்ராமாட்டிக் பாஸ் இதுல எப்படிலாம் கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் சொல்ற படம் தான் இந்த மார்கன். படத்துல நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். காவல் அதிகாரியாக விஜய் ஆண்டனி அந்த கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய முந்தைய படங்களை காட்டிலும் இதுல அவருக்கு ரொம்ப வசனங்கள் குறைவு தான். அதுக்கு தேவையான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. அண்ட் அவரோட அந்த மேக்கப், அந்த ஒரு சைடு மட்டும் பாடி கருப்பா இருக்கும், அந்த விஷயங்களும் டீட்டெயிலிங்கும் நல்லாவே இருந்தது. அண்ட் அஜய் திஷான் இந்த படத்துல அறிமுகமாயிருக்காரு. அவருக்கும் கிட்டத்தட்ட ஹீரோவுக்கு நிகரான ஒரு வேடம் தான். அந்த வேடத்தை சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அன்கன்வென்ஷனலா ஃபீல் ஆகும், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா ஃபீல் ஆனாலும் போக 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 அந்த கேரக்டரோட டைமென்ஷன் மாறுறப்போ நமக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துருது. ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸும் டெலிவர் பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோல்ஸில் அங்கங்கே சில இடங்களில் காமெடி மூலமாக சிரிக்க வைக்கிறாரு மகாநதி சங்கர். அவரோட அந்த கான்ஸ்டபிள் ரோல் அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே எழுதப்பட்டிருந்தது. அந்த அதர் ஹேண்ட் இன்ஸ்பெக்டராக வர பிரிகிதா சகாக்கு இன்னும் சாலிடாக ரோல் எழுதப்பட்டிருக்கலாம். இந்த கதையிலையும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ரோலை தான் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்களும் முடிஞ்ச அளவு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸில் அர்ச்சனா, சமுத்திரகனின்னு சில பேர் எட்டி பார்க்குறாங்க. அண்ட் இதை தாண்டி தேர்ட் ஆக்ட்ல கனிமொழி அப்படிங்கிற ஒரு கேரக்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்களோட நடிப்பும் நீட்டாவே இருந்தது. அந்த ரோல் டிமாண்ட் பண்ற விஷயத்த ரொம்ப கன்வின்சிங்காவே புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். டைரக்டர் லியோ ஜான் பால் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கூடுதலாக சில விஷயங்களையும் சேர்த்திருக்காரு. ஐரெட்டிக் மெமரி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. அதுவும் ஒரு குற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாதால் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி தன்னோட திறமையை மூலமா, அதாவது ஐரெட்டிக் மெமரி அப்படிங்கிற அந்த பவர் மூலமா அந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரமிஸா தான் இருந்தது. ரைட்டிங் வைஸ் நல்ல ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த ஐடென்டிக் மெமரியும் அந்த கேரக்டரோட அந்த ஸ்விம்மிங் கெப்பாசிட்டி, அந்த ஸ்விம்மிங் திறமை அப்படிங்கிறதையும் கனெக்ட் பண்ணி வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வாட்சாகவே இருந்தது. இந்த மெமரி ரிகவரி அப்படிங்கிற அந்த எபிசோட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்திருந்தாங்க. அதுக்குமே அப்ரிசியேஷன்ஸ். அதே மாதிரி அங்கங்கே சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸையும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கிறதுக்காக அவர் ஐடியலாக விட்டு டார்ச்சர் பண்ணுறது, அதே மாதிரி சித்தர்கள் தொடர்பாக வர சில வசனங்கள், இதெல்லாமே கொஞ்சம் இன்னும் ஸ்க்ரீன் பிளேவை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்கு. பட் அதையும் இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியலாக ஒரு ஃபுல் ப்ளோனாக இன்னுமே யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறை மட்டும் இருக்குது. பட் நெவர்தலெஸ் டச் பண்ண ஏரியாக்கள் எல்லாம் ஸ்க்ரீன் பிளேக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் விஜய் ஆண்டனி நாயகனா மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளரும் பங்காற்றிருக்காரு. அவரோட பிஜிஎம் நல்ல ஒரு எஃபெக்டிவ் கொடுத்துருக்கு. அந்த ஏரி ஃபீல், அந்த நைட் ஷாட்ஸில் வர அந்த ஒரு மிஸ்டீரியஸான எஃபெக்ட், இது எல்லாத்தையும் பக்காவாக அந்த மியூசிக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி யுவாஎஸோட சினிமாட்டோகிராஃபியும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. இந்த ரெண்டுமே இந்த படத்தோட பில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். படத்தோட மொத்த ஸ்டேஜிங்குமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. ஸ்டோரியா, ப்ரெமிஸா, நாட்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளேவா அங்கங்கே சுவாரஸ்யமாக இருந்தாலும் டோட்டலாக பார்க்குறப்போ இன்னும் கன்வின்சிங்காக நமக்கு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்துட்டு இருக்கு. நிறைய கேள்விகளுக்கான விடைகளை வெறும் வசனங்களாக மட்டுமே கடந்து போயிருக்காங்க. அதை தாண்டி விஷுவலாகவும் சில இடங்களில் கதை சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இந்த சித்தர்கள் மேட்டர், ஐடென்டிக் மெமரி, இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாகவே இருந்தாலும் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் போர்ட் போயிட்ட ஃபீல் இருக்கு. ரொம்ப ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள டச் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. ஃபேண்டசியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட படத்துல சீன்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் கிரவுண்ட் அப்ரோச் அதில் இருந்திருக்கலாம்.
அதே மாதிரி பொதுவாக தமிழ் சினிமாவில் இந்த வட சென்னை பற்றி வர ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. வட சென்னையிலேருந்து வரவங்க இப்படி தான் இருப்பாங்க, குற்றப்பின்னணியோடு இருப்பாங்கிற ஒரு பொதுப்படையான பார்வை இருக்கும். அது இங்கே தாராவியில் ஷிஃப்ட் ஆயிருக்கு. மற்றபடி அதையும் கொஞ்சம் தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நிறைய இடங்கள்ல இந்த நார்த் இந்தியன்ஸை போர்ட்ரே பண்ண விதம், அவங்கள வசனங்களாக பேசின விதம், இதெல்லாத்துலையும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலாம். அதே மாதிரி குற்றவாளின்னு சொல்கிறவங்களோட பின்னணி கதைக்கும் கொஞ்சம் அக்கறை செலுத்தியிருக்கலாம். அங்கேயும் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே அடி வாங்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப பொதுப்படையான பார்வையாக இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலான விஷயம் தான். அதே மாதிரி படத்தோட ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து தூய்மை பணியாளர்கள் கூட்டமா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே காசுக்காக அலையிறவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து ரொம்ப எகைன் ஒரு பொதுப்படையான பார்வையா இருக்கு. முன்கள பணியாளர்களை இப்படி சித்தரிக்கிறத தமிழ் சினிமா இயக்குநர்கள் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டோட்டலாக படத்தோட தேர்ட் ஆக்டும் சரி, கிளைமேக்ஸும் சரி, ரொம்ப ரஷ்டப்பாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. டைரக்டர் எடிட்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்ட் எடுத்துட்டாரோ அப்படிங்கிறதும் தோணுது. டோட்டலாக அந்த கிளைமேக்ஸ்லேயும் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்திருக்கலாம். அதே மாதிரி படமே கொஞ்சம் மித வேகத்தில் தான் நடக்குது இல்லையா. ஸோ அதே வேகத்தை கிளைமேக்ஸ்லையும் கடைபிடிச்சிருக்கலாம். இவ்வளோ ரஷ்டப் தேவையில்லை. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா ஒரு நல்லதொரு ப்ரெமிஸ் தான். அங்கங்கே சில இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸும் இருக்குதான். பட் ஓவராலாக பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸிகியூஷன் வைஸ் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த படத்தில் இருக்கிற ஒரு சிக்கல். அதனால இதை வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.